அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நான் பார்த்தோன்னா காமெடி வீடியோ போட்டு உங்களை சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னென்னா ஒருத்தவங்க கிட்டத்தட்ட நீங்கள் 2 பேர்த்துக்கு அவங்க ஆத்ம சாந்தி அறின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதில் ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா சசிகுமார். அவர் பார்த்தீங்கன்னா லாரி மேலிருந்து அவர் கீழே விழுந்து அவர் பிரெயின் டெத் ஆகி அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமும் தான் உடல் இருப்புல தானமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நம்ம இறைவன் கிட்ட வேண்டி ஒரு ஆத்ம சாந்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். ஸோ கார்த்திகேயன் என்பவர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அண்டு அவருமே ரொம்ப ரொம்ப நல்ல அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஸோ நல்லா வர வேண்டியது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ அந்த பையனோட ஆத்மா சாந்தின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். இன்னொரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கலாம் விரும்பிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட உயிருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கூட வர்றவங்களோட உயிருமே முக்கியம். உங்களோட உயிர் முக்கியம் நினைச்சு ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பின்னாடி 1 வருஷம் முன்னாடி 1 வருஷம் ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி கூட்டு போகும்போது தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி போட்டு கூட்டு போவாங்க. போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. நம்ம அதுக்கு பயந்துட்டு போக வேண்டாம். உங்களோட உயிர் பாதுகாப்புக்காக நீங்க ஹெல்மெட் போட்டு போங்க. இனிமே எல்லாருமே ஹெல்மெட் போட்டு இது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த 2 நல்லவங்களும் நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அவங்களோட ஆத்மா சாந்தின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிட்டு இது பண்ணுவோம்.